எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராகுல். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா போன வீட்டில் சொல்லியிருப்பேன். நான் திருப்பூரூரில் தாங்க இருக்கேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூரில் தான் இருக்கேன். முருகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோவிலுங்க. அதுவும் சிவபெருமானுக்குரிய மலை கோவில். இந்த கோவிலில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பேரில் இருக்கார். வாங்க இந்த மலை மேலே ஏறி நம்ம சிவபெருமானை பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறு என்ன எல்லாமே முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் வந்தால் இந்த சிவன் கோயிலே மறக்காமல் பார்த்துட்டு போனேன்றது அந்த வீடியோ. வாங்க நம்ம மலை மேலே ஏறி சிவபெருமானை பார்க்கலாம். இந்த மலைக்கோவில் கரெக்டாக திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்ச் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்ச் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்ச், 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ச் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு மலைக்கோவிலுங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோவிலில் சொல்லியிருந்தேன், சிதம்பர சித்தர் சொல்லியிருந்தேன். சிதம்பர சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் முருகன் கோவிலிருந்து சுரங்கப்பாதை வழியாகவே இந்த மலை மேலே வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதே சுரங்கப்பாதை வழியாக திருப்பி திருப்பூரூர் முருகன் கோவிலுக்கு போகிறான். நான் காமிச்சிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம மலை ஏற இடத்துல நின்றுட்டுருக்கோம். ரொம்ப ஒரு குட்டி மலை. நீங்கள் ஏன்னா திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மலை மேலே இருக்க கைலாசநாதர் அப்பன் சிவபெருமானே பார்த்துட்டு போங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. முருகரை மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் வந்து கேட்டாலும் சொல்கிறவங்க வாங்க நம்ம மலை மேலே ஏறி சிவபெருமானை பார்க்கலாம். யாருமே இல்லைங்க, நம்ம தான் போகிறோம்னு நினைக்கிறேன். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் காலியாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், கந்தசுவாமி முருகர் கோயிலுக்கு வரும்போது அப்படியே சுப்பிரமணியரை பார்த்துட்டு போகும்போது இங்கே இருக்க சிவபெருமானை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு அழகான ஒரு கோவிலுங்க பாருங்க. விநாயகர் கோயிலில் தான் இருக்கும் பாருங்க. விநாயகர் தாங்க. மலை ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணாமல் தான் நல்லா இருக்குங்க. மலையை நாஸ்தி பண்ணுறது நம்ம தான். அங்கே லெஃப்டில் இன்னொரு சன்னதி இருக்குது, பார்க்கலாம் தான்ட்டு. எந்த பாருங்கள் முருகப்பெருமான் எதிரிலேயே இருக்கு பாருங்கள் கோயில். விநாயகர் பெருமான் நவகிரகம். வாங்க நம்ம மேலே ஏறி சிவபெருமானை பார்க்கலாம். நம்ம வந்துட்டோம். இருக்க சிவபெருமான் செம்மையாக இருக்குங்க இடம் உண்மையிலே பாருங்கள். பழமையான கற்கோயில் தாங்க எதுவும். நம்ம முதல்ல சிவபெருமானை பார்த்துட்டு வந்து இந்த கோவிலை பற்றி வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்துல தாங்க சிதம்பர சித்தரோட சுரங்கப்பாதை இருக்குது பாருங்கள். இது வழியாக திருப்பூர் முருகன் கோயிலை பார்த்துட்டு மலை மேலே வந்து சிவபெருமானை பார்ப்பாராம். பாருங்கள் சுரங்கப்பாதையை காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் வீடு கட்டியிருக்காங்க. இதான் அவங்களோட கனவு மாளிகை. எல்லாருக்குமே நடக்கும் ஒரு நாள். கொடிமரம்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே ஏறி ஒரு குட்டி மலை ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. மலை மேலே ஏறி சிவபெருமானை பார்த்தாச்சு. இந்த கோவிலில் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பேரில் இருக்கார். கூட இருக்க அம்மன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை. இந்த மலை ஏறும் போதே வந்து பார்த்தா விநாயகரை பார்க்கலாம். அங்கே ஒரு விநாயகர் இருக்கார், நவகிரகம் இருக்குது, மேலே சிவபெருமான், முருகர், அம்பாள் எல்லாமே இருக்காங்க பார்க்கலாம். இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு ஒரு பேர் இருக்குங்க. இந்த மலையோட பேர் பிரணவமலை. இந்த பிரணவமலை இங்கே எதிரில் இருக்க திருப்போரூர் முருகனை இங்கேருந்தே வணங்குறபடி வரலாறு சொல்கிறாங்க. இங்கேருந்து இந்த பிரணவமலை வந்து முருகரை வணங்கிட்டு இருக்கான். சரிங்களா? இந்த மலைக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு சிவபெருமானுக்குரிய ஒரு மலைக்கோவிலுங்க. இந்த மலைக்கோவில் யார் யார் வந்து வணங்கியிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்திருக்காரு, பெருமாள் வந்திருக்காரு, லக்ஷ்மி வந்து இவங்க 3 பேருமே வந்து இங்கே வணங்கியிருக்காங்க. அகத்தியர் எதனால் வந்திருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகர் வந்து எப்படி சுவாமி மலையில் அப்பனுக்கே உபதேசம் சொன்ன ஒரு இடம் சுவாமி மலைன்னு சொல்லுவோம். அதே உபதேசத்தை சிவபெருமான் இந்த மலை மேலே அகத்தியருக்கு எடுத்திருக்காரு. அதனால் இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது, அகத்தியர் மலைன்ட்டு. கண்டிப்பாக வந்து பாருங்களேன், திருப்போரூர் முருகன் கோயில் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. திருப்பி சொல்கிறேன், ஏன்னா காற்று கேட்குது பார்த்தீங்களா? வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அதையும் தாண்டி இங்கே வரும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க. பணம் முக்கியம்தான், ரொம்ப இல்லை, தேவைக்கு முக்கியம். கண்டிப்பாக அதாங்க சொல்கிறேன். இன்னொரு வாட்டி இங்கே திருப்பூர் கண்டிப்பாக வருவீங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமானை பாருங்கள், மலை ஏறி சிவபெருமானை பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிரணவ மந்திரமே இந்த இடத்துல ஒரு மலையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும். இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் எதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வரலாறு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வரலாம். நீங்கள் யாரும் நம்ம சேனலில் பர்சனல் ஹெல்ப் பண்ண விருப்பப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே நம்பர் இருக்குங்க, அது மூலமாக ஹெல்ப் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பட்டனும் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து சென்னையை நோக்கி போகிறேன். போகிற வழியில் எதனா ஒரு கோவில் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போயிட்டு அந்த வரலாறு தெரிஞ்சு வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இதோட அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி. என்னடா வீடியோ முடிச்சுட்டு திருப்பியும் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் முருகன் கோயிலில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சிதம்பர சித்தர்னு ஒருத்தர். அவர் முக்கியமான விஷயம் இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருந்தது. அவர் ஃபோட்டோ கிட்ட பள்ளம் மாதிரி ஒன்று இருந்தது. அது என்னன்னு கேட்டேன். அந்த சிதம்பர சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் முருகன் கோயிலேருந்து சுரங்கப்பாதை வழியாக இந்த கோயிலும் சிவபெருமானை வணங்கிட்டு திருப்பி அந்த பள்ளத்துக்குள்ளே குகைக்குள்ளே இறங்கி சுரங்கப்பாதையில் இறங்கி திருப்பியும் திருப்பூர் முருகனை போய் தரிசனம் பண்ண வரோம். இது முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். நீங்கள் என்ன வரும்போது சுற்றி பார்க்க கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி.